இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 27, 13, 14 வசனங்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்துடன் கூடிய காத்திருத்தல். ஆம், நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவதில்லை. இதற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நாமும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் பிறக்கிறோம், இந்த உலகத்தில் வாழ்கிறோம், மரிப்போம். பின்பதாக நாமும் நம்முடைய சரீரமும் உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே வாசம் பண்ணுவோம் என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு கூடிய காத்திருத்தல் வாழ்க்கையின் தேவைகளுக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த உலகத்தில் இயேசுவோடு கூட வாழ்கிறது எனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். அதே நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு எடுத்து போவேனானால் அது எனக்கு ஆதாயம், நன்மை. நான் அவரோடு ஜீவிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருங்கள், விசுவாசத்தோடு காத்திருங்கள். இந்த உலகத்திலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் நாம் ஆண்டவரோடு கூட வாழ்வோம் என்றால் உலகத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நமக்கு நம்பிக்கை அவர் அல்லவோ, நமக்கு வெளிச்சம் அவர் அல்லவோ. இருளிலே நீதிமான்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். உலக பிரகாரமாய் பொருளாதார ரீதியிலே, சரீர பலகீனங்கெடுத்த காரியங்களிலே, உலக மனிதர்களுடைய வார்த்தைகளிலே நம்மை இருள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு காத்திருங்கள். வாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 31ஆம் சங்கீதத்திலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறான். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆம், ஆண்டவரிடத்தில் தன் வாழ்க்கையை முழுமையும் ஒப்பு கொடுக்கிறான். ஒரு அர்ப்பணித்தல் உள்ள ஒரு வாழ்க்கை, அர்ப்பணித்தல் உள்ள ஒரு வாழ்க்கை, அர்ப்பணித்தல் உள்ள நம்பிக்கையுள்ள ஒரு ஓட்டம். இந்த உலகத்தில் நாம் ஓடுகிறோமா? நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? இந்த உலகத்தில் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் வாருங்கள், விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே வாருங்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவர் அல்லவோ. இந்த நம்பிக்கை இருந்ததினாலே தான் தாவீது சங்கீதம் 27:10 சொல்கிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆம், என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. நம்முடைய கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று வேத புத்தகம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு காத்திருப்போம். நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆம், ஏசாயா 60:5 சொல்கிறது, நம் இருதயத்தில்
கர்த்தரை நம்புகிற முழு நம்பிக்கை. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் வாருங்கள், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, விசுவாசத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறீங்க. உடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.